வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். ஒரு புதுவிதமான அறிவிப்பு பார்த்தீங்க அப்படின்னா வெளியிட்டிருக்காங்க. இது ரொம்ப நாட்களாகவே இந்த அறிவிப்புகள் வெளியிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெயிட்டிங்கில் இருந்த ஒரு ஒரு அறிவிப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். 40, 50, 60 வயதிற்கு மேற்பட்டவங்க வங்கி கணக்குகள் உள்ளவர்களுக்கு நாளை முதல் 2 விதமான முக்கியமான அறிவிப்புகள் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன மாற்றங்கள்லாம் செய்யணும், அதாவது 40 வயதிற்கும் மேற்பட்டவர்கள், அதாவது 40 வயசாக இருக்கலாம், 50 வயசாக இருக்கலாம், இல்லைன்னா 60 வயசாக இருக்கலாம், அவங்க இருக்கக்கூடிய வங்கி கணக்குகள்லாம் என்னென்னலாம் சரியாக வச்சுருக்கணும், சரியான நிலையில் என்னென்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 அறிவிப்புகள் கொடுத்துருக்காங்க. எப்படியெல்லாம் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டும் 2 அறிவிப்புகள் கொடுத்துருக்காங்க. அதுவும் மினிமம் பேலன்ஸ் எவ்வளோ வச்சுருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. மினிமம் பேலன்ஸ் இப்போ ரெகுலராக எல்லோரும் வைக்கிற மாதிரி தானே அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஏன்னா இவங்க பார்ட் ஆஃப் இவங்களை வச்சு பிரிச்சுருக்காங்க. அதாவது ரெகுலராக மந்த்லி பேமெண்ட் வருதா அந்த அக்கௌண்ட்டுக்கு ஒரு மாதிரியும், அமௌண்ட்டை வரல இர்ரெகுலராக வருது அப்படின்னா அதுக்கு ஒரு மாதிரியும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வங்கி கணக்குகளில் பேலன்ஸும் மெயின்டைன் பண்ண சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசு வலியுறுத்தலின்படி பார்த்தீங்க அப்படின்னா மாநில அரசு செய்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் எல்லா பேங்க்லேயுமே இதை நடைமுறைப்படுத்திட்டாங்க. உங்களுக்கு தெரியல அப்படின்னா உடனடியாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதேமாரி தெரியாதவங்களுக்கு உங்களுடைய அறிவுத்திறமையை பயன்படுத்தி அவங்களுக்கு புரிய வைங்க. இப்படிலாம் இருக்குது, அந்த காலத்து மாரி கிடையாது, 100 ரூபா வச்சுட்டு அப்படியே ஒரு வருஷ நாள் இருக்கிற மாரி கிடையாது, காலகட்டங்கள் மாறுது, மினிமம் பேலன்ஸ் இவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் புரிய வைங்க அவங்களுக்கு. நிறையா பேர் கேட்குறாங்க, இந்த பேங்க்கு நாங்கள் ஓப்பன் பண்ண அன்னைக்கு போனதோட சரி, மாதம் பணம் வந்துக்கிட்டு தான் இருக்க ஒழிஞ்சு மற்றபடி நாங்கள் போய் எதுவும் பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு தேவை மந்த்லி இல்லைன்னா ஒரு 3 மாதத்துக்கு ஒன்ஸ் ஆச்சும் அமௌண்ட்டு போகணும் வரணும். இப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இது பண்ண முடியும். இல்லை அப்படின்னா இதை நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிடுவோம். அதாவது அது ஆட்டோமேட்டிக்காகவே இப்போ ஏன்னா இப்போ 1000 அக்கௌண்ட்டு இருக்குது அப்படின்னா அந்த 1000 அக்கௌண்ட்டையும் உக்காந்து இவங்க ஒவ்வொன்றா வச்சுட்டு இருக்க மாட்டாங்க. ஒரு பார்ட் ஆஃப் டைம் வெயிட் பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே அது இதாகிடும். ஓகேங்களா? அப்படியேப்பட்ட ப்ராசஸிங் தான் இப்போ கொடுத்துருக்காங்க. அதே ப்ராசஸிங் தான் இப்போ நடைமுறையிலும் இருக்குது. நிறைய பேர் போய் பேசுகிறாங்க பேங்க்கில் கூட என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. அதேமாரி நிறைய பேர்த்துக்கு இதை தெரியப்படுத்துங்க. ஏன்னா இப்போ ஒன்று இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரியல. அது தெரியாதனால நம்ம இல்லாதப்பட்டவங்க தான் பாதிப்படைகிறாங்களே ஒழிஞ்சு இருக்கப்பட்டவங்க இதில் பாதிப்படைகிறதே கிடையாது. ஓகேங்களா? நாம் தான் இது எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா திடீர்னு ஒரு அமௌண்ட் பிடிக்கிறாங்க, ஒரு 100 ரூபா பிடிக்கிறாங்க அப்படின்னா அதை கண்டுக்காமே விட்டோம் அப்படின்னா அடுத்தது உடனே 500 ரூபாயை பிடிக்கிறது, அடுத்தது உடனே 400 ரூபாயா பிடிக்கிறது, அப்புறம் 300 ரூபாயை குறைக்கிறது, அப்புறம் உடனே திடீர்னு ஏற்றுறது. நாம் இப்போ நாமளாக இருக்கும் செக் பண்ணிக்கிறோம் பேலன்ஸ் எல்லாம். அதே ஒரு 40 வயசு அபோவ் அதை நிறைய பேர் செக் பண்ணுறவங்களும் இருக்காங்க. இருந்தாலும் 40 வயசு அபோவ் செக் பண்ணுறப்ப அவங்க எப்படியும் ஒரு 10 மாதம் ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் தான் பேங்க்குக்கு போய் தான் அதை செக் பண்ணி ஆகணும். அப்படி செக் பண்ணுறப்ப அங்கே போய் பார்த்தோம்னா அதான் அந்த படத்தில் மாரியே தான். அஜித் படத்தில் இப்போ கூட பாருங்கள், ஒரு படத்தில் வந்துச்சு, அப்போயுமே நீ கண்ணத்தை தான் காட்டுவே ஒழிஞ்சு காசை திருப்பி தர மாட்டேன் அப்படின்னு அஜித் கேட்பார்ல. அதுமாரி நீங்கள் என்ன தான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாலும் நெக்ஸ்ட் டைம் நடக்காமல் பார்த்துக்குறோம். கேர்ஃபுல்லாக இருங்க. அப்புறம் அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள், இந்த ஸ்கீமுக்கு அலோவ் பண்ணியிருக்கிறீங்க, அதனால தான் உங்களுக்கு பணம் பிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இது கொடுப்பாங்க. அதுக்கெல்லாம் நம்ம செவி சாய்க்க கூடாது. முன்கூட்டியே போய் எந்த ஒரு ஸ்கீமும் இருக்கக்கூடாது. ஃபுல்லாக எனக்கு போகிற பணம் எனக்கு அப்படியே இருக்கணும். 500 ரூபாயாக இருந்தாலும் சரி, 100 ரூபாயாக இருந்தாலும் சரி, செக்யூராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட நம்ம ஸ்பீச் கொடுத்துட்டு வந்துட்டோம்னா நெக்ஸ்ட்டு அதுமாரி நடக்காது. பேங்க்குக்கே போகாத, ஸ்பீச்சே கொடுக்காத இருந்தீங்க அப்படின்னா நிறைய விதமான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது
நீங்கள் வந்து வந்துடும். ஓகேங்களா? வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இன்னும் பலவிதமான தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கிறது, பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ஏதாச்சும் சந்தேகம் அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஒன் பை ஒன்னாக நிறைய விதமான அப்டேட் தகவல்களை நாங்கள் ஒன் பை ஒன்னாக கொண்டு வந்து கொடுப்போம். நீங்கள் நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா எப்படி அப்படின்னா, இந்த வீடியோ கீழே கருப்பு கலரில் ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தமிழில் இருந்தது அப்படின்னா குழுவில் சேர் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி குழுவில் சேர்ந்ததுக்கு பிறகு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாம் அப்படின்னு இருக்கும். அந்த எல்லாம்ங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அதுவே உங்களுடைய மொபைல் ஆங்கிலத்தில் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, கீழே கருப்பு கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் கொடுக்கக்கூடிய அனைத்து விதமான ஜாப்ஸ், ஸ்கீம்ஸ், அரசாங்கத்திலேருந்து அறிவிக்கக்கூடிய நியூஸ் எல்லாமே உங்களுடைய மொபைலுக்கு உடனுக்குடனே வரும். ஓகேங்களா? ஓகே, ஒன் பை ஒன்னாக நாங்கள் அப்டேட் கொடுப்போம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த அறிவிப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து முழுசாக தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒன், பேங்க்கில் இவ்வளோதான் அமௌண்ட் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கத்தால் விதி இருக்குது. அந்த விதியை வந்து மீறணும் அப்படின்னா ஃபைன் அமௌண்ட், அதாவது நீங்கள் குறிப்பிட்ட தொகைக்கு மேலே வச்சுருந்தா டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பே பண்ணுறோம். அது வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அதுவே அரசாங்கம் அது சொன்னது போல் மினிமம் பேலன்ஸ் இவ்வளோ தான் வச்சுருக்கணும். அதாவது 300 ரூபான்னா 300 ரூபாய்க்கு மேலே இருக்கணும். அந்த 300 ரூபாய்க்கு கீழே இறங்குது அப்படின்னா கவர்மெண்டோட ரூல்ஸும் சரி, பேங்க்கோட ரூல்ஸும் சரி நம்ம மீறுறோம். அதாவது நாங்கள் வந்து பேங்க் ரூல்ஸை மதிக்கலை அப்படிங்கிறப்ப அதுக்குண்டான ஃபைன் அமௌண்ட்டை நீங்கள் வந்து பேங்க்குக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸு. இந்த ரூலை வந்து பிரேக் பண்ணணும் அப்படின்னா முடியாது. இந்த ரூலுக்கு எல்லாருமே வந்து சப்போர்ட் தான் பண்ணணும். ஓகேங்களா? ஆனால் ரூல் அப்படி தான் வச்சுருக்காங்க. அரசாங்கத்தால் மீறி உங்களால் எதுவுமே செய்ய முடியாது. ஒரு சின்ன ஒரு செயல் கூட செய்ய இயலாது. ஓகேங்களா? அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவங்க வந்து ரூல்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா அதுமாரி தான் நம்ம யூஸ் பண்ணோம். ஆனால் இந்த 300 ரூபாங்கிறது அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி. இப்போ மினிமம் பேலன்ஸ் இவ்வளோ தான் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட் சொல்லியிருக்காங்க. அந்த அமௌண்ட்டையும் வந்து நான் வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன், செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, எல்லாருமே பேங்க்கில் ஆதார் லிங்க் பண்ணியிருக்கணும். இப்போ பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுன்னு போனீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஆதார் தான் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஆனால் இதுக்கு முன்னாடிலாம் எந்த ஒரு இதுவும் கிடையாது. ரேஷன் கார்டா, நீங்கள் இருக்கிறியா, ஓகே உனக்கு ஒரு அக்கௌண்ட்டு, இப்படி தான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டும் இருந்தாங்க. ஆனால் எப்போ இந்த ஆதார் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்துச்சோ அப்போயே வந்து எல்லாருமே பேங்க்கில் ஆதார் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எல்லாத்துக்கும் புரிய வந்துச்சு. அதனால் நீங்கள் எப்பொழுதுமே பேங்க் அக்கௌண்ட்டை ஆதாரோட லிங்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. முன்னாடி ஓப்பன் பண்ணியிருப்பாங்க, 40-50 வயசுனால் இப்போ யோசிச்சு பாருங்கள், 20-30 வருஷம் முன்னாடி ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அவங்க ஆதார் லிங்க் பண்ணாமல் இருப்பாங்க. லிங்க் பண்ணலை அப்படின்னா உடனே லிங்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது பேன் கார்டு யார் யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ அவங்களும் எடுத்துகிட்டு போய் உங்களுடைய பேங்க்கில் கொடுத்து இதை அப்டேட் பண்ணுங்கள் என் அக்கௌண்ட்டுக்கு அப்படின்னா அவங்க வாங்கிட்டு ஒரு ஃபோட்டோ ஒன்று வாங்கிட்டு சிக்னேச்சர் வாங்கிட்டு உடனே வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? இந்த ப்ராசஸை நீங்கள் எப்பொழுதுமே வந்து டீஆக்டிவேட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், எல்லா குரூப்ஸ்லேயும் ஷேர் பண்ணிவிடுங்க, எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா? தெரியாத இருக்கிற வரைக்கும் பேங்க்காரன் பணம் எடுத்துக்கிட்டே தான் இருப்பான், நம்ம பணம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்களா ஆயிரும். முடிஞ்ச வரைக்கும் ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் அந்த மினிமம் பேலன்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தீங்களே, அது என்னங்க சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறது எங்களுக்கு புரியும். மினிமம் பேலன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மினிமம் 2250 ரூபா நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்டில் வச்சுருக்கணும் எப்பொழுதுமே. என்னங்க அது 250 ரூபா, 2000 ரூபா வச்சுருக்கணும். அந்த 250 ரூபா வந்து பார்த்திங்க அப்படின்னா வருஷத்துக்கு ஒன்ஸ் ஏடிஎம் கார்டு சார்ஜஸ், அதேமாரி உங்களுடைய மினிமம் பேலன்ஸ் செக் பண்ணுறீங்கல்ல அதுக்குண்டான சார்ஜஸ், ஏடிஎம் சார்ஜஸ்
எஸ்எம்எஸ் நீங்கள் வந்து பணம் எடுத்தோன்னே உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வருது இல்லை, அதுக்கு சார்ஜஸ் வந்து வருஷம் 250 ரூபா பிடிப்பாங்க. அந்த சார்ஜஸ் போனால் கூட மினிமம் 2000 உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கும். அதுக்கு தான் வந்து 2250 ரூபா நீங்கள் வந்து பே பண்ணியிருக்கணும். மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இன்னும் பலவிதமான தகவல்கள் வந்தவண்ணம் இருக்கிறது, பார்த்து தெரிஞ்சு